வணக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். முருங்கைக்காய் சீசனுங்க. சும்மா சாம்பார், புளிக்குழம்பு வைக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. முருங்கைக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு 6, 7 முருங்கைக்காவை நீட்டமாக கட் பண்ணி 3 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. அதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. வேக வச்ச முருங்கைக்காயில இருந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பல்ப்பை எடுத்து வச்சுக்கோங்க. கத்தியை திருப்பி வச்சு எடுங்க, இல்லைன்னா ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. இந்த பல்ப்பையும் நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வறுத்து இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஒரு வாணலியில் 2 குழிக்கரண்டி நல்ல எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 20 பல் பூண்டை இடித்து நல்லா சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பல்ப்பையும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் அரைச்சி வச்ச கடுகு வெந்தய கலவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 3/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சு அதையும் சேர்த்திக்கோங்க. இதில் சின்ன கட்டி வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா சுருள விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பிரியற வரைக்கும் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான முருங்கைக்காய் தொக்கு ரெடிங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெடாதுங்க. வெளியிலேயே ஒரு 15-20 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. சாய்க்குட்டி எப்படி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறான்னு பாருங்கள். தொக்கு அவனுக்கு பிடிக்கல, பட் அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் செஞ்சு கொடுத்தா எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்க எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.